உன்னோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றது உன்னோட அப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க ஈட் ஹெல்தி, வாக் ஹெல்தி, இதுன்னு நான் இப்பயே சொல்றேன். நீ தான் வந்து முதல் ரோலையும் முதல் பொசிஷன்ல உட்கார வைக்கிற திறமை உனக்கு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், லைஃப்பில் நிறைய நேரங்களில் எனக்கு இந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப குறையுதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த நெகட்டிவிட்டி எப்படியே நான் ஹேண்டில் பண்ணுறது. பாசிட்டிவாக இருந்தாலே நெகட்டிவிட்டி தானாக ஒன்று விட்டு போயிடும். எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்றது சில விஷயங்கள் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு, லைஃப்பில் யாரும் உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னை யார் துரோகம் பண்ணாலும் சரி, யார் உன் முதுகில் கொடுத்தனாலும் சரி, யார் நீ செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி சொன்னாலும் சரி, என்ன உனக்கு பழிப்பட்டாலும் சரி, நீ அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது எப்போவுமே. சரி, இந்த சூழலை ப்ரூவ் பண்ணுறது கூட நான் தப்பாக பேசக்கூடாது. ஆனால் இல்லை, ப்ரூவ் பண்ணும்போது நீ சொல்லி தான் ஆகணும் என்ன நடந்துச்சுன்னா. ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் அதை பற்றி வாங்கிட்டே நீ பேசிக்காத. உன்னோட மைண்டில் உனக்குள்ளே நீ பேசுகிற வார்த்தைகளில் கூட உனக்கு நடந்த துரோகம், உனக்கு நடந்த அவமானம், உனக்கு இருக்கிற கோவம், எதை பற்றியும் பேசாத. நீ எதை பேசுறியோ அது உன்னோட லைஃபாக மாறிடும். நெகட்டிவ் பேசுனா நெகட்டிவாக மாறிடும், கோவத்தை பற்றி பேசுனா கோவமாக மாறிடும். இதெல்லாம் தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த நிமிஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? உன்னை சுற்றி நடக்கிற எந்த நெகட்டிவையும் திருப்பி நீ அக்னாலஜ் பண்ணி அதை நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சு அதை பற்றி பேசக்கூடாது. சரி, ஆனால் நான் வேற என்னென்ன பண்ணும்? நான் இப்பயே சொல்கிறேன், உன்னோட நம்பிக்கை எதில் இருக்குன்னு பாரு. சில பேருக்கு தெய்வ நம்பிக்கை, சில பேருக்கு ஒரு ரிச்சுவல்னு வச்சிருப்பேன், ஏதோ ஒன்று கடைப்பிடிச்சிட்டு இருப்போம் வீட்டில். சில பேருக்கு ஃபிட்னஸ் வந்து ஒரு தெய்வம் மாதிரி வச்சுக்கேன். தினமும் வந்து சாமி கும்பிடுற மாதிரி வந்து சில பேர் ஜிம்முக்கு போவேன், இன்னும் சில பேர் வாக்கிங் போவேன், சில பேர் ஜாகிங் போவேன், சில பேர் வந்து யோகாசனம் பண்ணுவேன். அதை தயவு செய்து தொடர்ந்து பண்ணு. உன்னோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது உன்னோட கன்சிஸ்டன்சி அதில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் இட். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இரு. மூணாவது நான் என்ன பண்ணணும்னா, நான் இப்போயே சொல்கிறேன், கிராட்டிடியூடு இரு. உனக்கு துரோகம் பண்ணவங்களாம் ஓகே, டன், ஃபைன், லெட் த மூவ் ஆன். ஏன் நீயே கூட யாருக்கா துரோகம் பண்ணியிருக்கலாம் உன் லைஃப்பில், அதே என்ன ஓகே, சாரி நான் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, ரியலைஸ் பண்ணிக்கோ. இல்லை நீ யாரையா காயப்படுத்திருக்கலாம், ரியலைஸ் பண்ணிக்கோ. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு சரி, போனதெல்லாம் போட்டோம், நடந்ததெல்லாம் நடக்கட்டும், இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, அதுக்கு நான் நன்றியோடு இருக்கேனா இல்லையா? ஸோ ஹாவ் த கிராட்டிடியூட் ஃபார் வாட் யூ ஹேவ் ரைட் நவ் வித் யூ. You may have one or two friends, you may have few dollars in your pocket, you may have a small home, or you may have a rented home, but whatever you have, you be thankful for it. Stay thankful. அந்த thankful feel இருக்குல்ல, அது வேற லெவல் ஃபீல். அதே மாதிரி நாலாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், உனக்கு எது பிடிக்குமோ அதை பிடிக்கும்னு சொல்லு. மற்றவங்கள சந்தோஷப்படுத்து. நிஜமாவே உன் எதிரில் ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப நாளாக உன்கிட்ட பேசலை, ஆனால் உனக்கு அவங்க மேலே எந்த வருத்தமும் இல்லை, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போ, என்ன இருக்குது, ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு போ. அவங்களுக்கு உன் மேலே வருத்தம் இருக்கலாம், அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவங்களோட மனநிலையை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நமக்கு இல்லையே. பேசு. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ செஞ்ச தப்புக்கு நீ வந்து காரணம் எடுக்க முடியாது. பேசு. அவங்க அதுக்கப்புறம் பேசலாம், அது அவங்க இஷ்டம். கிரீட் பண்ணு. நீ பார்க்குற எல்லாரையும், அது யாராக இருந்தாலும் ஓகே, உனக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்கள பற்றிலாம் நெவர் வரி. கிரீட் பீப்புள். ஸோ எவ்வளோக்கெல்லாம் நீ மற்றவங்களை வந்து பாராட்டி சந்தோஷப்படுத்தி கிரீட் பண்ணுறியோ அவ்வளோக்கெல்லாம் உன்னோட லைஃப்பும் பாசிட்டிவாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஈட் ஹெல்தி, வாக் ஹெல்தி, இதுன்னு நான் இப்பயே சொல்கிறேன். நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது தான் மனநிறைவாக சாப்பிடவே முடியும். ஆமாவா இல்லையா? நம்ம சந்தோஷம் இது சாப்பாடு. சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும்போது சாப்பிடுவாங்க நிறைய பேர், நான்லாம் அப்படி தான். அப்போ விருப்பப்பட்டது சாப்பிடணும், தப்பே இல்லை. நிறைய சோகம் இருக்கா, அப்போ சாப்பாடு குறைச்சிக்கோ. தப்பானது சாப்பிட்றாது. ஏன்னா ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்க, தப்பானது சாப்பிட்டு போயிடாது. அங்கே தான் சரக்கு உள்ள வந்துடும், வேணாம். தம்மு உள்ள வந்துடும், வேணாம். வீடு இல்லை கஞ்சாவோ அது வந்துருச்சுன்னா வேணாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்போம். அப்போது சந்தோஷமாக இருக்கும்போது உனக்கு பிடிச்ச சாப்பிடு, சோகமாக இருக்கும்போது ஹெல்த்தியாக சாப்பிடு, பார்த்து சாப்பிடு. இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் நான் வாழ்க்கையில் பாசிட்டிவ் ஆகிடும்னா சத்தியமாக நீ பாசிட்டிவான வழியில் போகிற. ஆனால் கீன்னு ஒன்று இருக்குது. கீ வழி போயிட்ட, ஆனால் அங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த கீ இருக்குது. அது தினம் தினம் வந்து ஒவ்வொரு டோரில் ஒன்று வச்சு பூட்டோம். அந்த டோர் கீ எது அப்படின்னா உன்னை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங்.
செல்ஃப் அவேர்னஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற தன்மை வரும். தன்னை பற்றி யாருக்கு தெரியுமோ அவங்க தான் தன்னை நம்பிக்கையோடு செயல்படுறதுக்கான ட்ரைனிங்கை அவங்களுக்காக தனக்கே தர முடியும். அப்போ என்றைக்குமே உன்னை முதல்ல புரிஞ்சுக்கோ. அடுத்தவன் உன்னை புரிஞ்சுக்கணும், இவன் உன்னை புரிஞ்சுக்கணும், அவன் உன்னை புரிஞ்சுக்கணும். எவனும் இந்த உலகத்தில் நம்மளை புரிஞ்சுக்க வேணாம், யாரும் புரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் உன்னை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் வழி நடத்துறதுக்கு தயாராகுங்க. யூ ஆர் யோர் கேப்டன் ஆஃப் யோர் ஷிப். யூ ஆர் யோர் எவ்ரிதிங். நீ தான் எல்லாம். ஒன்றை தூக்கிட்டு போய் நீ தான் வந்து முதல் ரோலையும் முதல் பொசிஷன்லையும் உட்கார வைக்கிற திறமை உனக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இதோட சேர்த்து உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உன்னோட பேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும், பொறுமை இருக்கணும். பொறுமை வேணும். இப்போது நம்ம வந்து டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்குன்னு போய் என்ன பண்ண போகிறேன்? இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அது 7 நிமிஷத்தில் போய் என்ன பண்ண போகிறேன்? 10 நிமிஷத்தை நீ 15 நிமிஷத்துக்கு கூட அப்புறம் கூட போ, ஆனால் அந்த இடத்துக்கு சேஃபாக போகணும். லைஃப்பும் அப்படி தான். நீ எங்கே உன் லைஃப்பில் டெஸ்டினேஷன் நீ போனாலும் உன்கிட்ட பொறுமை இருந்துச்சுன்னா நீ வந்து நிறைய இழப்புகளை தவிர்த்து அந்த இடத்த உன்னால் அடைய முடியும். பொறுமை இல்லைன்னா நிச்சயமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆனால் நிறைய இழந்துடுறீங்க. பொறுமை இழந்தவன் எதையுமே அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. பொறுமையை கடைப்பிடித்தவன் எதையுமே இழந்து சரித்திரமே இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கை நிச்சயமாக அடுத்த நிலை கொண்டு போகணும். ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.